அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு MBBS அண்ட் PDS அட்மிஷனுக்கு வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோ வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துக்குங்க. அதில் வந்து பேமெண்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். இது பேமெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4th ஸ்டெப் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஓகேங்களா? நோ கொடுத்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், எஸ் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீடு 6th 7th 8th 9th 10th எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இது நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ரிக்கில் படித்தா நோ தான் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எஸ். சார் நான் 6th to 7th 8th மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், மற்றெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னாலும் நீங்கள் நோ தான் கொடுக்கணும். எல்லாமே 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா மட்டும் தான் எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் அப்படின்றது. இதில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, இந்த கார்பரேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் வரக்கூடியது. அந்த ப்ராஸ்பெக்டஸை தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் நான் 2006 இங்கே போட்டிருக்கேன். 6th standard ஸ்கூலோட நேம் போட்டேன், மெட்ரிக் போட்டிருக்கேன், மதுரை தமிழ்நாடு போட்டேன். இது போட்டதுக்கப்புறம் அப்ளை டு ஆல், அதாவது அப்ளை 6th standard போட்டிங்கன்னா ஒரே ஸ்கூலாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரே இது வந்துடும். வேறு ஸ்கூலாக இருந்தால் அப்படி கொடுக்கக்கூடாது, நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நான் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த நீட் UG டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். உங்களுடைய 10 digit ரோல் நம்பர், உங்களுடைய நீட் எக்ஸாம் கொடுத்த ரோல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்து 10 digit 12 digit உங்களுடைய நீட் எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷனுக்குரிய நம்பர், நீங்கள் நீட் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதனுடைய நம்பர் இருந்திருக்கும், அந்த 12 digit நம்பரை இங்கே கொடுங்க. உங்களுடைய நீட் ஸ்கோர் இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்து எத்தனை அட்டெம்ப்ட் சார், இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் இதனால ஏதாவது மார்க் மாறுமா சார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாலும் அதே ரேங்கிங் தான், 2 அட்டெம்ப்ட் எடுத்தாலும் அதே ரேங்கிங் தான். இது வந்து ஒரு சர்வே பர்பஸ்க்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கோச்சிங் போனீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நான் எஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா மென்ஷன் த நேம் ஆஃப் தி கோச்சிங் சென்டர் கொடுக்கணும். வெதர் த கோச்சிங் சென்டர் கண்டக்டட் பை கவர்மெண்டா இல்லையான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சர்வே எத்தனை பேர் கவர்மெண்ட் கோச்சிங் கொடுத்ததில் படித்தாங்க, எத்தனை பேர் வந்து ப்ரைவேட் கோச்சிங் கொடுத்ததில் படித்தாங்க அப்படின்ட்டு தெரிகிறது தான் இது. ஸோ இது கொடுக்கறதுனால உங்களோட ரேங்கிங்கில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதனால் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். நான் நோனே கொடுத்துக்கிறேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா பர்டிகுலர் நான் ஃபில் பண்ண விரும்பல. இது ஒரு டெமோ வீடியோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கொடுத்துட்டேன், தமிழ்நாடு போர்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு சில பேர் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 12th மார்க்கை வச்சு நீட் எக்ஸாம் எழுதி நீட்டில் மார்க் வாங்கி இப்படி வந்திருப்பீங்க. ஒரு சிலர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா எஸ் கொடுங்க. 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, 4 வருஷம் படிச்சிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து குரூப் கோடு, என்ன பழைய கோடு கொடுத்துருங்க 503. இப்போதைக்கு என்ன குரூப் கோடோ அதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன், குவாலிஃபைடு 2019 போட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன், நீங்கள் பயாலஜியாக இருக்கலாம், பயோடெக்னாலஜியாக இருக்கலாம், பாட்னியாக இருக்கலாம், இதில் அதர்ன்றது மேக்ஸாக எது வேணா இருக்கலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே என்ட்ரு பண்ண ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே மறுபடியும் வராது. அடுத்து மந்த்து இயரு மேக்ஸிமம் மார்க் 100 200 கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் ஃபில் பண்ணிட்டு காப்பி அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாமே காப்பி ஆகிடும். இங்கே மட்டும் மார்க்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். 90 98 95 சேஞ்ச் பண்ணிடலாம். ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு போயிடும். இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதில் என்ன அப்படின்னா மதர் லாங்குவேஜ், அதாவது மதர் டேங்க் என்ன, தாய்மொழி என்னன்னு கொடுக்கணும். அது தமிழா இங்கிலீஷ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அது என்னவோ அது கொடுத்துடணும். அடுத்து நேட்டிவ் சிவிக்ஸ், உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடம் வந்து, அதாவது உங்களுடைய நேட்டிவ் வந்து முனிசிபாலிட்டியா என்ன இடத்துல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து சிவிக் ஸ்கூல், உங்க ஸ்கூல் முனிசிபாலிட்டியில் இருக்கா பஞ்சாயத்தில் இருக்கா அதுன்றதை கிளிக் பண்ணணும். அடுத்து பிரைவேட் ஆர்கனைசேஷன், பேரண்ட் ஆக்குபேஷன் அதை நீங்கள் கொடுக்கணும். அது வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா என் பேரண்டோடைய ஆகுது வந்து என்ன ப்ரொஃபஷனலாக இருக்காங்களோ அது. அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணணும். இப்போ ஆனுவல் இன்கம் வந்து 1 lakhக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2.5 lakh இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். மேலே இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து மை பிரதர் சிஸ்டர் அவைல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் ஆர் நோ அப்படின்னா நோ கொடுத்துருக்கேன்.
இது வந்து ஃபீஸ் கன்செஷனுக்காக. அடுத்து உங்கள் ஃபாதர் வந்து தமிழ்நாட்டில் படித்தாரா இல்லை வேற எங்கேயா படித்தாரா, படிக்கவே இல்லையா அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதில் ஃபோட்டோவுடைய சைஸு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 35 மில்லி, அதாவது கேபிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். 50 கேபி டு 100 கேபி. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 100 கேபி டு 300 கேபியில் இருக்கணும் அந்த பாஸ்போர்ட் சைஸ், அது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய தம்ப் வந்து எடுத்து ஒரு பேப்பரில் இங்கு தடவி தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்து அந்த இம்ப்ரெஷனை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக இதில் வந்து நீங்கள் ஏற்றணும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு. ஸோ எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வந்து பிடிஎஃப்ல 3 MB இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும். +1 மார்க் ஷீட்டு. சார் +1 மார்க் ஷீட் வந்து இப்போ சிபிஎஸ்சி படித்தவங்களுக்கு இல்லையே அப்படின்னா, நீங்கள் சிபிஎஸ்சி படித்தவங்களுக்கு இல்லைனாலும் 12th மார்க் ஷீட் மட்டும் வச்சா போதும், 11th வைக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி நீட் யூஜி அட்மிட் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கணும். ஓகேங்களா. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. சார் இப்போ வந்து எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுடைய சர்டிஃபிகேட்டு. இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இது முக்கியம். பட் இருந்தாலும் இது வந்து என்ன அப்படின்னா, நான் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக, நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக கொடுத்து வச்சிருக்கேன், அதனால உள்ளே போக மாட்டேதான் என்னன்னு தெரியல. பட் எனிகோ இது எதுவுமே கொடுத்தது எல்லாமே நான் கரெக்டாக எதுவும் கொடுக்கல, அதனால நான் ஃபார்ம் ஃபில் பண்ணல. ஓகேங்களா. இதில் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு, சார் சப்போஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் வந்துட்டேன், இதில் சொன்ன ஃபார்மேட்டை என்னால் அப்லோட் பண்ண முடியல, இப்போ நான் வெளியே வந்தால் இந்த ஃபார்ம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அது மறுபடியும் நீங்கள் யூசர் ஐடி லாகின் பண்ணிங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் அது சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் பார்த்துருப்பீங்களா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும், நான் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இப்போ நான் வந்து உங்களுக்காக டெமோக்காக நான் வந்து சொல்லி சொல்கிறேன். அதனால் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சேவ் ஆகிக்கணும், நீங்கள் ஆட்டோ சேவ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இமேஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஸ்டார் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு அப்ளிகபிள் இல்லாத ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ப்ரிவியூ, உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ப்ரிவியூ வரும், ப்ரிவியூ அண்டு அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆயிடும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ப்ரீ பண்ணிட்டு இது அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்களா, டவுன்லோட் டெம்பரவரி அப்ளிகேஷன். இந்த நெக்ஸ்ட் கொடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெம்பரவரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நான் எப்படி ஃபில் பண்ணுறது, எது வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது வரைக்கும் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் அப்லோடில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இது பேராமெடிக்கல்லே இருந்துச்சு. இங்கே வந்து சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவையில்லாத சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதை அப்லோட் பண்ணலைனால் நெக்ஸ்ட் போக மாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறதுனால வருமோ அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்லோட் ஆகுதா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. தேங்க்யூ.